தலைவர் படம் ஏங்க எனக்கு ஆக்சுவலி 1 hour பேசிட்டு இருக்கேன், என்னால் முடியல. பட் அதே வைப்பில் இருக்கணும். டெஃபினட்டாக தியேட்டரில் ஓடுற வரைக்கும் தலைவரோட படத்துக்காக நான் இதே வைப்பில் இருப்பேன். ஸோ தலைவர் படம் வந்து 100 பாஷான்னு யாரோ சொன்னாங்க, அவங்க வாயில் டெஃபினட்டாக சக்கரையை போடணும். இது 100 பாஷா இல்லை, 1000 பாஷாக்கு ஈக்குவல். ஆக்சுவலி 100 விஜய், 100 அஜித், 100 தனுஷ்க, யாரும் 100 இல்லை 200 கமலஹாசனுக்கு ஈக்குவலுங்க எங்கள் தலைவர் ஆக்சுவலாக. ஸோ கமல் சாரோட ஃப்ரெண்டு ரஜினி சார் வந்து கமல் சாரை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டாரு. அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு அங்கீகாரத்துக்காக அவங்க பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்க. நான் கூட நினச்சேன் அவருக்கு என்ன இவ்வளோ பில்டப், நான் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேம்மா. ஸ்ருதிஹாசன் அவரது பில்டப் கிடையாது, அவரோட டெஃபினட்டாக நாங்களாம் வந்து அவரோட வெறியர்கள். இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. 1000 crore இல்லை 2000 crore கூட இதை அடிக்கும். 3 hours பியூட்டிஃபுல் மூவி, நல்ல ஒரு மெசேஜ். தலைவரால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். எந்திரனில் வந்து சங்கர் சார் வந்து அவரை மாதிரி ரோபோட்டில் வச்சுருந்தாரு. ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், இதில் நாகார்ஜுனாவையும் உபேந்திராவையும் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு 10% ரஜினி ஸ்டைல்லே வர மாதிரி இருக்கும். ஸோ எங்களுக்குலாம் வந்து தீபாவளி பொங்கல் மாதிரி கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விருந்து. ரொம்ப சூப்பர் மூவி ஆக்சுவலி. டெஃபினட்டாக எல்லாரும் போய் பாருங்கள். ஸ்பாயிலர்ஸ் பற்றி நான் பேச விரும்பல, என் கூட ஸ்பாயில் பண்ணிக்க விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். மெசேஜுங்க, படத்தில் என்ன கதைன்னு போய் பாருங்க. ஆக்சுவலி தலைவரோட படத்தில் என்னங்க எப்படிங்க கதை இருக்கும், கதை எல்லாமே இருக்குங்க. 5 ஹீரோ 50 ஹீரோ நடிச்சா கூட தலைவர் ஒன்லி தலைவர் மட்டும் தனியாக தெரிவாருங்க. 50 ஹீரோ தலைவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10%ங்க. இந்த இடத்துல நாங்கள் அவங்கள வந்து டீக்ரேட் பண்ண விரும்பல. நாகார்ஜுனா, உபேந்திரா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பியூட்டிஃபுல்லாக அவங்களோட எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. சௌரப், ஈவன் ஸ்ருதிஹாசன் நடிக்க தெரியாத ஸ்ருதிஹாசனே சூப்பராக நடிக்க வச்சிருக்காரு. லோக்கி தலைவர் கூட இருந்தால் என்னவோ சொல்லுவாங்களே, ஏதோட சேர்ந்து பயங்கரமாக கூட இருந்தால் அப்படியே போயிடலாங்க. அவரை பார்த்துட்டு இருந்தாலே நம்மளும் இமாலயஸ்கோ எங்கேயோ போயிட்டு மெடிடேஷன் பண்ணி நல்லபடியாக நல்ல ஹெல்த்தாக இருக்கலாங்க. அதனால 100 பேருக்கு கூட நடிச்சிருந்தா கூட தலைவர் தனியாக தெரிவாருங்க. மெசேஜ் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. யாரையுமே வந்து டீக்ரேட் பண்ணல, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பட் கம்பேர் பண்ண முடியாது. தலைவருக்கு ஒரு கோடிக்கணக்கில் மார்க் கொடுத்தா அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக ஒரு 200-300 மார்க் தரலாம். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நாங்கள் கூட ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஏன்னா குழந்தைங்க இப்போ என் பொண்ணெல்லாம் வந்து டெஃபினட்டாக போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த பாட்டு கூலி பாட்டை தான் என் பொண்ணு வந்து வீடியோலேயே ஆட்டிட்டு இருந்தேன். நான் வேணால் அதுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ அதனால் அதை நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். ஒருவேளை டெஃபினட்டாக வந்து பிளட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் அது பரவாயில்ல அப்படின்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எதனால் இதுக்கு ஏன்றதை ஜஸ்டிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. அதனால யாருமே வந்து ஆமோதிக்க முடியாது. லோக்கி வந்து செதுக்கியிருக்காரு ஆக்சுவலி தலைவரை. விக்ரம் கைதி வரும்போதெல்லாம் நாங்கள் நினைச்சோம் எங்கள் தலைவருக்காக ஒரு படம் பண்ணக்கூடாதான்னு. டெஃபினட்டாக ஒர்த்துங்க.